நம்முடைய தியானத்துக்காக हमारे ध्यान के लिए எபிரேயர் 10வது அதிகாரத்துல हिब्रू का किताब 10वां अध्याय में 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 19 वचन पढ़ेंगे। ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், इसीलिए है भाइयों, जब हमें यीशु के लहू के द्वारा उस नए और जीवित मार्ग से पवित्र स्थान में प्रवेश करने के लिए हिवाई हो गया है। அடுத்த வசனம் சொல்கிறது, अगला वचन कहता है, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। ஆண்டவர் தன்னுடைய பலியினாலே, தன்னுடைய சரீரத்தின் மூலமாக அவர் செய்த அந்த தியாக பலியினால ஒரு புதிய வழியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். प्रभु उनके शरीर के उस त्याग बलि के द्वारा हमारे लिए एक नया मार्ग खोलकर दिया है। ஆரம்பிக்கும் போது ஆகையால் சகோதரரே அப்படின்னு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். पवित्र आत्मा ने ऐसे लिख कर रखा है, हे मेरे भाइयों करके शुरू किया है। 16வது வசனத்துல 16 वचन में தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தையை கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். भविष्यवाणियों के द्वारा कहा हुआ उस बातों को परमेश्वर याद அந்த दिलाता है। நாட்களுக்கு பின்பு, उस दिनों के बाद, எந்த நாட்களுக்கு பின்பு? कौन से दिनों के बाद? மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தின்படி, मूसा के द्वारा दिया हुआ व्यवस्था के अनुसार அந்த பரிசுத்த வாழ்க்கையை, தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளும்படி என்ன செய்கிறார்? கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை அல்லது பிரமாணத்தை எழுதி கொடுத்தார். प्रभु अपनी मर्जी को एहसास करने के लिए व्यवस्था वहां पर लिख कर दिया था। ஆனா அதற்கு பிறகு கடைசி நேரத்துல, पर उसके बाद आखिरी समय में நான் ஒரு புதிய உடன்படிக்கையை ஜனங்களுக்குள்ளாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். मैं एक नए वाचा को लोगों के बीच में रखूंगा, ऐसा प्रभु कहता அது है। ஆண்டவருடைய கிருபை. वो प्रभु का अनुग्रह है। மனுஷனால முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவரே செய்யும்படிக்கு இந்த காரியத்தை நியமித்திருக்கிறார். इंसान से जो काम नहीं हो सकता उसको प्रभु खुद करने के लिए इस बातों को कर कर रखा है। அவர்களுடைய இருதயத்திலே வைத்து அப்படின்னு போட்டிருக்கு. उनके हृदय में रखकर, இப்போ ஆண்டவரே அவரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருதயத்துல ஒரு விசுவாசத்தை, ஒரு நம்பிக்கையை கர்த்தர் வைக்கிறார். प्रभु उस पे भरोसा करने वाले उस बच्चों के अंदर एक विश्वास, एक भरोसा को रखता है। அவரே எழுதுகிறார். वो खुद लिखता है। அது என்னது அப்படின்னா, वो क्या है? அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நம்பிக்கை, उसके उद्धार को स्वीकारने वाला वो भरोसा, அதுதான் ஒரு புதிய மார்க்கம், वही एक बड़ा मार्ग है, புதிய வழி என்று சொல்லுகிறது. एक नया रास्ता है। வேதாகமத்தில் எல்லா காலங்களிலுமே போட்டிருக்கிறது, நான் ரெண்டு வழியை வைத்திருக்கிறேன், நல்ல வழி, ஒன்னு மரண வழி. वचन में हर समय में बातें कही गई है कि मैंने दो मार्ग रखा, एक अच्छा मार्ग, एक बुरी मार्ग है। அந்த வழியை பற்றி கர்த்தரே நமக்கு சொல்லி उस இருக்கிறார். मार्ग के बारे में प्रभु स्वयं बताता है। ஆனால் இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த வார்த்தை என்னன்னா, पर अभी जो कहा गया ये वचन क्या है? நானே உங்களுக்கு அந்த அந்த சான்ஸை, அந்த காரியங்களை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். मैं खुद उस मौके को तुम्हारे लिए दिया हूँ। நீங்க உள்ள வந்துட்டீங்க, आप अंदर आ चुके हो। ஆகவே இந்த மாம்சத்தின் திரையின் வழியாக उसीलिए इस मांस के उस पर्दे के अंदर से உங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை, மார்க்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். आपको एक नया जीवन, एक मार्ग को प्रभु रखा है। ஆண்டவருடைய மரணம் அந்த கெத்செமனே தோட்டத்திலிருந்து அவருடைய பலி ஆகு வரைக்கும், गेत्सेमने बाग से लेके प्रभु की बलि होने तक அங்க நடந்தது எல்லாமே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதுதான் நடந்தது. वहाँ जो कुछ संभावना घटी सब भविष्यवक्ताओं के द्वारा कही हुई बातें ही पूरी அவரை हुई। பரியாசம் பண்ணினது, उनको उनका मजाक उड़ाना, அவரை அவமானப்படுத்தினது, उनको अपमान करना, தாவீதும் கூட அவரை பற்றி சொன்ன எல்லா தீர்க்க தரிசனமும் அந்த சிலுவையில போக வரைக்கும் நடந்தது. दाऊद ने भी उनके द्वारा कहा हर एक भविष्यवाणी वहाँ क्रूस पर जाने तक पूरा हुआ அது है। நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் முழுமையாய் மாற்றப்பட்டது. व्यवस्था के अनुसार सारी बातें वहाँ पूरी की ஆனா गई है। கடைசியில पर आखिरी में அவருடைய ஜீவன், அவர் மகா சத்தமாய் ஜீவனை விட்டு वो अपनी बड़ी आवाज में अपने प्राण को அந்த छोड़कर பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அந்த நித்திய மீட்பை அவர் वो உண்டாக்கிட்டார். पवित्र स्थान में प्रवेश कर वो अनंत काल का जो छुटकारे को प्रभु ने वहाँ तैयार कर दिया। பிறகுதான் ஒரு போர் சேவகன் அவருடைய விலாவிலே குத்துகிறார். उसके बाद एक सैनिक उनके बाला लेकर उनके शरीर में वो அங்கே இருந்த मारता है। ரத்தமும்
தண்ணீரும் வந்தது என்று எழுதியிருக்கிறார். वहां से जल और जो लहू आया ऐसा लिखा அவருடைய है। விழாவில் இருந்துதான் புதிய ஏற்பாட்டு சபையை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். उनके वो उनके उस शरीर के उस कोने से ही नया कलीसिया का उत्पन्न होता है। நியாயப்பிரமாணம் முழுவதும் முடிந்த பிறகு கர்த்தர் இந்த புதிய நியமத்தை உண்டாக்கினார். व्यवस्था सारी बातें सब पूरा होने के बाद प्रभु एक नए नियम को लेके आता है। இப்பதான் அந்த ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. अब वो उद्धार हमारे लिए दिया जाता है। அவருடைய அந்த ரட்சிப்பு எப்படி வந்தது? वो उद्धार कैसे आया है? அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு उस मार्ग से प्रवेश करने के அவருடைய लिए இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால் उसके लहू के द्वारा हमारे अंदर धैर्य है। इसीलिए தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் परमेश्वर के घर के अधिकारी महायाजक हमारे लिए है। इसीलिए இப்ப உள்ள போகிறவங்களுடைய நிலையை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். अब अंदर जाने वाले व्यक्ति के परिस्थिति को प्रभु कहता है நீங்களே ஒப்பு கொடுக்கணும். आप अपने आप को देना है। உங்களுடைய மனசாட்சியிலே ஒரு தெளிவு இருக்கணும். आपके मन की गवाही में एक साफपना होना चाहिए। கர்த்தர் சுத்த ஜலத்தாலே உங்களை கழுவுவார். प्रभु आपको शुद्ध जल से साफ करेगा। உண்மையுள்ள இருதயத்தோடும் सच्चे हृदय के साथ விசுவாசத்துல பூரண நிச்சயத்தோடும் நான் சேர வேண்டும். विश्वास के पूर्ण निश्चय के साथ हम अंदर जाना है। பராபோஜனத்துல நம்ம கலந்து கொள்ளும் போது हम प्रभु भोजन में जब हम भाग लेते हैं கர்த்தர் அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார், प्रभु उस रोटी को लेकर आशीष करते இது समय कहता என்னுடைய है, சரீரத்துக்கு அடையாளமா ये கொடுக்கப்படுகிறது. मेरे शरीर के चिन्ह में दिया जाता है। இதை நீங்கள் எப்பொழுதெல்லாம் புசிக்கிறீர்களோ எப்பொழுதெல்லாம் வாங்குகிறீர்களோ அப்ப என்ன கூறணும்னா என்னுடைய மரணத்தை என்னுடைய ஜெயத்தை நீங்க நினைவு கூற इसे வேண்டும். जब जब आप खाते हैं लेते हैं तो आप क्या याद करना? मेरे मृत्यु को, मेरे विजय को आप याद दिलाना அந்த है। ரொட்டியில தேவன் தன்னுடைய வார்த்தையை வைத்து அபிஷேகம் பண்ணுகிறார். उस रोटी पे प्रभु अपने वचन को रख उसे अभिषेक அந்த करता है வார்த்தை அந்த வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில கிரியை और செய்கிறது. वो वचन ही हमारे जीवन में कार्य करता ஆனா है। இதுல நம்மள பார்த்து என்ன சொல்கிறார்? हमें देखकर प्रभु वहाँ क्या நீங்க कहता है? பூரணமான நிச்சயத்தோடு அதுல சேர வேணும். आप परिपूर्ण निश्चय के साथ उसमें भाग लेना है। ஏன்னா உலகத்துல நிறைய காரியங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि दुनिया में बहुत सारी बातें खोल कर रखी गई हैं। அழிவுக்கு நேரான வழி. नाश होने के लिए जो रास्ता, அதுல அது எப்படினாலும் போகலாம். उसमें कैसे भी हम जा सकते हैं। அதுல நிறைய பேருக்கு அடையாளமே தெரியல. उसमें बहुत सारे लोगों को वो मालूम ही नहीं पड़ता எந்த வழியில நம்ம போறோம் அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தெரியல. कौन से रास्ते में मैं जा रहा हूँ करके उनको खुद पता नहीं रहता। அடையாளம் காண்பிக்கிறது தான் பரிசுத்த வேதாகமம். जो सही रास्ता दिखलाता वो पवित्र आत्मा है। ஆண்டவர் சொல்லும்போது மலை பிரசங்கத்துல சொல்லுகிறார், प्रभु कहते समय वो पर्वत के उस प्रचार में कहता है ரெண்டு வழி இந்த உலகத்துல இருக்கிறது. दो रास्ता इस दुनिया में है। ஒன்னு நெருக்கமான ஒரு வழி, एक जो है छोटे से मार्ग है, ஒன்னு விசாலமான ஒரு एक வழி. खुला मार्ग है। மத்தேயு 13ல அப்படி சொல்லுகிறார். 7வது அதிகாரம் 13ல சொல்லுகிறார். मैथ्यू का किताब 7वां अध्याय में 13 वचन में ऐसा कहता है। 7ல 13வது வசனம். 7वां अध्याय में 13 वचन। இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கவுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இதுல என்ன போட்டிருக்கு பாருங்க, यहाँ पर क्या बताया गया है? இடுக்கமான வாசல் வழியாக நீங்க போகணும். जो छोटे से उस मार्ग से आपको जाना है, அதுதான் உங்களுக்கு ஜீவன் கிடைக்கும். उसमें ही आपको जीवन मिलेगा। விசாலமான வழியில அதுல போக கூடாது. वो जो है खुले वाले मार्ग से आपको ஆனா जाना नहीं है। அநேகர் அந்த பெரிய வழியில தான் போவாங்க. पर ज्यादातर लोग वो बड़े मार्ग से जाना चाहते हैं। 14வது வசனம் சொல்லுகிறது, 14 वचन कहता है ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, जीवन का जाने वाला जो मार्ग है वो कठिन और तकलीफ भरा हुआ है। அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். उससे जो है पहचानने वाले थोड़े लोग हैं। அது எப்படி போட்டுக்கார ஆண்டவர்? उसमें कैसा लिखा है प्रभु அது ने? நிறைய பேருக்கு தெரியவே செய்யாது. बहुत सारे लोगों को उसका पता ही नहीं है। ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரவே முடியாது. प्रभु की प्रसन्नता को एहसास ही नहीं कर सकते। நமக்கு தெரியுதா நம்ம போற வழி சரியான வழியா? हमें पता चलता है कि हम जो मार्ग में चल रहे हैं वो सही है। நம்ம அந்த வழியை கண்டுபிடிச்சிட்டோமா? क्या हमने उस मार्ग को पहचान लिया है? அதுதான் தேவனுடைய மார்க்கம். वही परमेश्वर का मार्ग இந்த है। மார்க்கத்துக்குள்ள போகிறவர்கள் ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். इस मार्ग से जाने वाले जीवन को पा लेते हैं। அது ஆண்டவரே சொல்லுகிறார். प्रभु स्वयं कहता है இந்த வழியில போகிறவர்கள் நிச்சயமாக நித்திய ஜீவன் வரைக்கும் பிரவேசிப்பார்கள். इस मार्ग में जाने वाले निश्चय जीवन तक प्रवेश करते हैं। அப்ப இவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, तो इनके लिए एक जो है बंधा हुआ बातें சில हैं, நியமம் இருக்கிறது. थोड़ा कानून है। மனம் போல நடக்க முடியாது, मन मर्जी से जी नहीं सकते, எல்லாரையும் போல நான் ட்ரெஸ் பண்ண முடியாது, सारे लोगों
लोगों के समान मैं वस्त्र नहीं पहन सकता हूँ, எல்லாரையும் போல நான் வேலை செய்யக்கூடாது, सबके समान मैं काम नहीं कर सकता எல்லா हूँ, விதத்திலுமே நான் வித்தியாசமானவனாய் காணப்பட வேண்டும். सब बातों में मैं अलग से दिखना चाहिए. அப்போ நெருக்கமான வழியில போகிறவர்களுடைய அடையாளம், वो कठिन मार्ग में जाने वालों का जो चिन्ह है, ஒவ்வொரு நாளும் பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா हर एक दिन अगर हम पुराने नियमों में देखेंगे तो எல்லா பரிசுத்தவான்களுமே வாழ்க்கையில நெருக்கப்பட்டார்கள். सारे पवित्र लोग अपने जीवन में दबाए गए थे. எப்படி எல்லாம் போனாங்க? कैसे कैसे गए थे? ஆபிரகாம் முதற்கொண்டு अब्राहम से लेकर அவருடைய வழி எப்பொழுதுமே ஒரு விசாலமான வழியில போகல. उनका मार्ग हमेशा एक बड़े मार्ग से वो गए அவர் नहीं है. எங்க போசனாரோ அங்கதான் அவர் போகிறார். प्रभु ने जहाँ बुलाया वहां पर ही वो गया. அவருடைய நேமம், அவருடைய நீதி, அவருடைய நியாயம் எல்லாவற்றையும் ஆபிரகாம் கடைபிடித்தார்னு ஈசா கிட்ட சொல்றாரு. उसका जो कानून, उसका व्यवस्था सबको अब्राहम पालन किया, ऐसा ईसा को प्रभु बताता है. உங்களுடைய அப்பா இப்படிதான் என்னுடைய சட்டத்தையும் என்னுடைய நேமத்தையும் என்னுடைய எல்லா காரியத்தையுமே உன் தகப்பன் கடைபிடித்தார். तेरे पिता ने मेरे कानून को, मेरी व्यवस्था को, सबको उसने पालन किया है. நீயும் அப்படி செய்தனா உன்னோடு கூட இருப்பேன். तू भी वैसे ही चलेगा तो तेरे साथ में रहूंगा. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுக்கிறது. वो प्रभु के बच्चों को जीवन देता है. அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது प्रेरित पौल कहते समय 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல அப்படியே சொல்லி ஒரு 6-7 வசனத்தை பிறகு சொல்லுகிறாரு. 2 कोरिन्थियों का किताब 5वां अध्याय में थोड़े वचन के बाद 6वां 7वां में कहता है, நான் அந்த மகிமையான தேசத்துக்கு போக பிரியப்படுகிறேன். मैं उस महिमा का उस देश में जाना पसंद करता இந்த हूँ. போர்வையை களைந்து போட வேண்டும் நான் வாஞ்சிக்கிறேன். इस चादर को मैं उतारना चाहता हूँ, ஏன்னா முடியல, அவ்வளவு கஷ்டமாக இருக்கு. क्योंकि मुझे नहीं होता, इतना कष्ट है. தினமும் நான் கொல்லப்படுகிறேன், हर दिन मैं मारा जाता हूँ, ஒவ்வொரு நாளும் நான் நெருக்கப்படுகிறேன். हर दिन मैं दबाया जाता हूँ. அப்போ பரிசுத்தவானுடைய வழியில எப்படி இருந்தது? तो पवित्र लोगों का मार्ग कैसा है? அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டு வாழ்ந்தாங்க. वो हमेशा दबाए हुए जीवन बिताए थे. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில இது இருந்தது. प्रेरितों के जीवन में ऐसा ஆனா था. இன்னைக்கு எல்லா விசுவாசிகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்ல. पर आज हर एक विश्वासी को ऐसा जीवन नहीं है. ஆனா கர்த்தர் நம்மிடத்துல விரும்புகிற ஒரு காரியம், पर परमेश्वर हमसे चाहने वाली बात है, நிறைய பரிசுத்தவான்கள் என்ன செய்தாங்க? बहुत सारे पवित्र लोगों ने क्या किया? அவரு தாவீது ராஜா சொல்றாரு, दाऊद राजा कहता है, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிர கூடாது, प्रभु आपके उस उपस्थिति से मुझे दूर मत कर दीजिए, பிரசன்னத்தை நீர் எடுக்க கூடாது. आपका प्रसन्नता मुझसे लेना नहीं. அவர் ஒரு பாவத்துல அகப்பட்டுக்கிட்டாரு. अब एक पाप में वो फंस चुका है. இப்போ அவருக்கு ஒருவேளை தன்னுடைய பதவி போயிருமோ, பதவி போனா கூட பரவாயில்ல, अब उसको ऐसा लगता है कि मेरा राज्यभार चला जाएगा, वो जाएगा तो भी चलेगा, என்னுடைய ஆசீர்வாதம், எனக்கு இருக்கிற அந்த மதிப்பு எல்லாம் போனா கூட பரவாயில்ல, मेरा आशीष, मुझे जो इज्जत मिला वो सब जाएगा तो भी चलेगा, நம்முடைய சமூகத்தை விட்டு மட்டும் தள்ளிராதாங்க. पर आपकी उपस्थिति से मुझे दूर मत कर உம்முடைய दीजिए. ஆவி எனக்கு திரும்ப எனக்கு தரணும். आपकी पवित्र आत्मा फिर से मुझे நான் चाहिए. என்னத்தை இழந்தாலும் உம்முடைய பிரசன்னத்தை இழந்துடவே मैं கூடாது. कुछ भी खो जाऊं पर आपकी प्रसन्नता को खोना नहीं அப்படிப்பட்ட चाहता. ஒரு எண்ணத்தோட தான் சங்கீதம் 51ல வந்து அவர் தன்னை தாழ்த்துகிறார். ऐसे विचार के साथ भजन संहिता 51 में वो कहता है, எல்லா சூழ்நிலையிலையும் தேவனுடைய சமூகத்தை நாடுகிறது. सारी स्थिति में प्रभु के उस उपस्थिति को चाहना. சங்கீதம் 138ல தாவீது சொல்லும்போது भजन சொல்றார், संहिता 138 में दाऊद कहते समय कहता है, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் ஒரு பக்கம் போக முடியாது. प्रभु आपकी प्रसन्नता को छोड़कर मैं कहीं पर भी जा नहीं सकता. பாதாளத்துக்கு போனாலும் என்னை பார்க்கிறீரு, मैं पाताल में जाता हूँ तो भी आप वहां मुझे देखते हैं. வானத்துக்கு ஏறினாலும் நீங்க இருக்கிறீரு, मैं आसमान में जाता हूँ वहां पर भी आप है. நமக்கு மறைவான ஒண்ணுமே செய்ய முடியாது. आपको छुप कर मैं कुछ कार्य नहीं कर सकता அதுல हूँ. பார்க்கிறார், தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு, அவருடைய பார்வை விட்டு யாரும் எங்கேயும் போக முடியாது. उसमें लिखा है प्रभु की प्रसन्नता, उसके नजरों से कोई भी छुप नहीं सकता. ஆனா சங்கீதம் 51ல சொல்லும்போது भजन संहिता 51 में कहते समय இவ்வளவு காரியம் நிறைஞ்சிருந்தாலும் इतनी सारी बातें भरी हुई है तो भी தனிப்பட்ட வாழ்க்கையில நீர் என் கூட இருக்கணும் அப்படிங்கிற, मेरे अकेले के जीवन में आप मेरे साथ रहना है. அதுதான் தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை. वही परमेश्वर के साथ चलने का एक जीवन. இவர் சொல்லுகிறார் பாருங்க, நம்ம யூதா 11வது 12வது வசனத்துல, यूदा का किताब 11 और 12 वचन में, வெளிப்படுத்துறதுக்கு முந்தின புஸ்தகம் யூதா, प्रकटीकरण के पहले का किताब, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும்.
இது யாரை பற்றி சொல்றாருன்னா காயினை பற்றியும் சொல்லல, ये किसके बारे में कहता? काइन के बारे में नहीं कहता, பீலேயாமையும் பற்றியும் சொல்லல, ना बिलियाम के बारे में कहता है, கோராவை பற்றியும் சொல்லல. कोरा के बारे में भी नहीं। தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இருக்கு. प्रभु के उद्धार को पाने वाला एक झुंड है, யூதா சொல்லுகிறாரு, यूदा कहता है, இவர்கள் ஒரு நேரம் தேவனுடைய ரட்சிப்பை விசுவாசத்தினால எடுத்துக்கொண்டார்கள். ये लोग प्रभु के उस उद्धार को विश्वास के द्वारा ले ஆனால் लिया அந்த था, ஆண்டவருடைய மகத்துவத்தை, அந்த மேலான அந்த காரியங்களை அவங்க வேற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. पर उस महिमा के उस महत्व को और बड़े कार्य को प्रभु के वो अलग तरीके से समझने 4வது लगे। வசனம் சொல்றார், நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு அதுபோல வித்தியாசமாக அவங்க பார்த்துக்கிட்டாங்க. अपने परमेश्वर के अनुग्रह को गलत बातों के हिसाब से वो देखने लगे, அந்த அன்பை அவங்க உணரல. उस प्रेम को वो एहसास அவர் नहीं किया। எப்படி நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு? वो कैसा हमें ये उद्धार दिया है? தன்னுடைய சரீரத்தையே நொறுக்க சித்தமாயி இருக்கிறார். अपने शरीर को तोड़ने के लिए वो मर्जी था ஆனா उसका। கிறிஸ்தவ ஜனங்களை பார்த்து யூதா எழுதாரு, पर मसीह लोगों को देखकर यूदा कहता ஒரு है, சிலர் இந்த சபைக்குள்ள அப்படி இருக்காங்க, एक लोग ऐसे कलीसिया में हैं, காயினை போல இருக்காங்க. काइन के समान है, இவங்களுடைய வழி தவறான ஒரு வழி. इनका मार्ग गलत मार्ग है, பீலேயாமை போல இருக்காங்க, बिलियाम के समान है, கோராவை போல இருக்காங்க. कोरा के समान है, தேவனுடைய சபைக்குள்ள இருந்தும் சித்தத்தை உணராதவர்கள். प्रभु के भवन में रहकर भी मर्जी को नहीं जानने वाले। ஆகவே பவுல் மூலமாக சொல்லும்போது इसलिए पौल के द्वारा कहते समय இந்த ஜீவ மார்க்கத்தின் வழியாக நீங்கள் வரும்போது தான் ஒரு ஆசீர்வாதம். ये जीवन के मार्ग से आप आओगे तभी आपके लिए एक आशीष है। தேவன் அப்படிப்பட்ட மகிமையான ஒரு காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். प्रभु ऐसा महिमा का कार्य को हमारे लिए रखा है। நீதிமொழிகள் 16 7வது வசனத்துல नीति वचन 16 में 7वां वचन, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். அப்ப கர்த்தருக்கு பிரியமாக ஒரு மனுஷனுடைய வழிகள் இருந்தால் अगर प्रभु को पसंद वाला मार्ग कोई व्यक्ति के पास रहेगा, அவனுடைய சத்துருக்கள் என்ன செய்வாங்களோ அவனோட சமாதானமா இருப்பார்கள். उनका शत्रु उनके साथ समाधान के साथ அப்ப जाएंगे। தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன் வாழ்கிற வாழ்க்கை प्रभु को प्रिय बनने वाला वो जीवन एक इंसान जीता है तो சத்துருடைய சகல தந்திரங்களையுமே அதை அடித்து விடுகிறது. वो शत्रु की सारी चालाकियों को मार देता है, அவனுடைய எல்லா திட்டங்களையும் அழித்து விடுகிறது. उसके सारे जो मर्जी, उसके सारे योजना को वो नाकाम कर देता है। அவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது उसका मार्ग अगर प्रभु का पसंद वाला होगा तो எல்லாம் மாறி போயிடும். सारा सब कुछ बदल जाएगा। ஈசாக்குடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும்போது ईसा के जीवन में एक बड़ा आशीष आते समय அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து அவனோட சமாதானமா இருந்தாங்க, आजू बाजू के लोग आकर उसके साथ समाधान से रहने உடன்படிக்கை लगे, பண்ணாங்க. उनके साथ वाचा बांधा। ஈசாக்க பார்த்து சொல்றாங்க, ईसा को देखकर कहते हैं, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், प्रभु आपके साथ है, ஆகவே எங்களோட நீர் சண்டை போடக்கூடாது, इसलिए हमारे साथ अब युद्ध नहीं करना, கண்டிப்பா எங்களோட சமாதானம் தான் இருக்கணும், आप कैसे भी हमारे साथ समाधान के நாங்களும் साथ, உங்களுக்கு தீங்கு செய்ய और மாட்டோம். हम भी आपके लिए गलत नहीं இப்படி करेंगे। அக்கம் பக்கத்துல உள்ள ஜனங்கள் அதை உணர்ந்து கொண்டார். ऐसा आजू बाजू के लोग उसे एहसास कर அது लिए। மட்டுமில்ல, ஈசாக்கு செய்த எல்லா காரியத்திலயுமே கர்த்தர் அவரை वो ஆசீர்வதிக்கிறார். केवल नहीं, इसहाक ने केवल हर एक कामों में प्रभु ने उन्हें आशीष किया। வாலிப பிராயத்திலேயே தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம், जवानी में परमेश्वर की संगति में चलने का एक அவரையே अनुभव, குறித்து தியானிக்கிற ஒரு தியானம். उनके बारे में ध्यान करने वाला एक ஒரு ध्यान, வழி ஒரு நாளும் அசைக்கப்பட முடியாது. उनका मार्ग कभी जो हिलाया नहीं जा இன்னும் சாலமன் ராஜா சொல்லுகிறாரு, सकता। सुलेमान राजा कहता है, ஒரு விவேகி அந்த வழி அது என்ன செய்வான்னா, தவறான ஒரு வழி போய்கிட்டு இருக்கும்போது விவேகி அதுல இருந்து மாறி தன்னை காத்துக் கொள்ளுகிறார். एक चालाक व्यक्ति अगर गलत मार्ग में चल रहा है तो उसमें से वो बचा लेता है। விவேகம் இல்லாதவன் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். जो चालाक नहीं है वो सीधे जाकर दंड का योग्य बन जाता ஆகவே है। தேவனுடைய அந்த சித்தத்தை உணர்ந்து கொள்ளுகிறது தான் ஒரு பாக்கியம். इसलिए परमेश्वर की उस मर्जी को जानना ही बड़ा सौभाग्य है। நம்ம அப்போஸ்தலன் பவுல் प्रेरित पौल ரொம்ப தீவிரமா என்னெல்லாமோ செய்தார். बहुत जोर से बहुत बातों को करता है, கர்த்தருக்காக செய்கிறேன்னு தான் ஒரு சபைகளை துன்பப்படுத்துகிறார். प्रभु के लिए कर रहा हूं करके उसने कलीसिया को जो है तकलीफ दिया। அந்த ஜீவ மார்க்கத்துல இருக்கவங்களெல்லாம் அவர் வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தினார். वो जीवन के मार्ग में रहने वाले सारे लोगों को तकलीफ दिया। ஆனா பவுலுடைய போதனை, அவருடைய நினைவு என்னன்னா, நான் போகிற வழி மட்டும்தான் கரெக்ட். पर उसका विचार क्या था, मैं जो मार्ग में चल रहा हूँ वही सही है। இயேசு கிறிஸ்துடைய வழி தவறானது, यीशु मसीह का जो मार्ग है वो गलत है, சீசருடைய வழி தவறானது. चेलों का मार्ग गलत है। இது அவர் சொல்றார், நான் தெரியாமல் இந்த காரியத்தை செய்தேன். वो कहता है मैं अनजान
जान में इस बातों को करने எப்பொழுது लगा। கிறிஸ்து அவனுக்கு வெளிப்பட்டாரோ, पर जब मसीहा उसको प्रकट हुआ, அவனுக்கு மேல தேவனுடைய வெளிச்சம் பிரகாசித்ததோ, उसके ऊपर परमेश्वर का उजाला जब चमका, அப்பதான் அவனுக்கு தெரியுது நான் போன வழி தவறான வழி। तब वो समझा मैं जो मार्ग में था वो गलत था। உடனே அவருடைய வழி மாற்றப்பட்டது। तुरंत उसने अपने मार्ग को ஆண்டவரே, बदल நான் दिया। இப்ப என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? प्रभु अब मैं क्या करूं, आप चाहते हो? நானே என்னை திருத்திக் கொள்ள விரும்புகிறேன்। मैं अपने आप को बदलना இனி चाहता நான் हूं। அப்படி போக மாட்டேன்। मैं अब वो मार्ग में नहीं என்ன चलूंगा। சொன்னாலும் கேட்பேன்। आप जो कहेंगे मैं सुनूंगा। ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே உட்கார ஆரம்பித்தார்। परमेश्वर की उपस्थिति में ऐसे ही बैठने लगा। உடனே அவர் என்ன செய்கிறார்? 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அப்படியே தெய்வ சமூகத்துல உட்கார்ந்துட்டார்। तुरंत वो क्या करता, 3 दिन प्रभु की उपस्थिति में ना रोटी खाया ना पानी पिया, ऐसे ही बैठ गया। அதுதான் தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து ஒப்பு கொடுக்கிறது। वही परमेश्वर की मर्जी को जानकर अपने आप को सौंपना। அவர் சொல்கிறார், பிரியமான சகோதரரே, वो कहता है मैं मेरे प्रिय भाइयों, கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் வழியாக ஒரு புதிய வழியை திறந்திருக்கிறார்। मसीह अपने शरीर के द्वारा एक नए मार्ग को खोल के அந்த दिया। வழியில தான் நம்ம போகணும்। उस मार्ग में हमें जाना அந்த है। வழி ஜீவ வழி। वो जीवन का मार्ग அது है। தேவனுடைய சமூகத்துல வரைக்கும் நம்மள என்ன वो செய்கிறது? கொண்டு போய் சேர்க்கிறது। प्रभु के हुजूर तक हमें पहुंचा देता है। கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல पहला कुरिन्थियों का किताब 11वां अध्याय में 25வது வசனம், 25वां वचन, போஜனம் பண்ணின பின்பு அவர் பந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இது, எப்பெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? இந்த ரொட்டியை சாப்பிடும் போதும் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதும் கிறிஸ்துவை நினைவு கூற வேண்டும்। प्रभु ने कहा, ये वचन है, कहता है जब जब आप इस रोटी में इस लहू में भाग लेते हो, मसीह को याद करना ஒன்னு है। ஆண்டவருடைய போதனை, एक परमेश्वर का प्रचार, அவர் நடந்து கொண்ட ஒரு சாட்சியான வாழ்க்கை, उनका एक गवाही का चाल चलन, ரெண்டாவது அவர் செய்ததெல்லாமே தனக்காக இல்ல நமக்காக। दूसरा उसने जो कार्य किया सब अपने लिए, उसके लिए नहीं। இப்போ அவர் வெற்றி அடைய போகிறார் சிலுவையில। अब वो क्रूस पर विजय प्राप्त होने वाला है, எந்த சீசர்களுக்கும் அந்த இது தெரியல। पर कोई भी चेलों को उसके बारे में पता नहीं। அது அவங்கள பற்றி அவங்க அவ்வளவு தூரம் அவங்க சிந்திக்கவே இல்லை। उसके उतना उन्होंने सोचा नहीं। உலகம் உண்டானது முதற்கொண்டு दुनिया उत्पन्न होने तक உலகத்துல என்னெல்லாம் தேவன் படைத்து வைத்திருந்தாரோ, दुनिया में जो जो प्रभु ने सृष्टि कर रखा அவைகள் था, எல்லாவற்றுக்குமே நிரந்தரமான ஒரு பூரணமான பலி இப்ப இயேசுவனர் செய்ய போகிறார்। वो सब के लिए निरंतर परिपूर्णता जो बलि है वो यीशु अभी देने वाला है। அது மகிமையான ஒரு பலி। वो एक महिमा का बलि ஆனா है, சீசர்களுக்கு கூட அது புரியல। पर चेलों को भी वो समझ नहीं அதை आया, யாருக்குமே அவங்க அதை கண்டுபிடிக்கல। कोई भी उसे समझ नहीं पाया। ஆனாலும் தேவன் அவர்களை நேசித்தபடியினால், परंतु परमेश्वर उनसे प्रेम किया, அவங்க इसलिए தடுமாற்றத்திலையும் वो जो है डगमगाए तो भी। அந்த கெத்செமனே தோட்டத்துல நிறைய அவங்க அவருடைய வாழ்க்கையில ஒரு தடுமாட்டம் वो இருந்தது। गेत्सेमने बाग में बहुत उनके जीवन में डगमगाहट எல்லாமே था। ஆண்டவருடைய அந்த பாடு மரணத்தை புரியாம தான்। सब परमेश्वर के उस तकलीफ और निंदा को न समझने के ஆண்டவர் वजह அது ஒரு பெரிய குற்றமா நினைச்சு அவங்களை தள்ளவே से இல்லை। परमेश्वर एक बड़ा दोषी समझकर उन्हें दूर नहीं किया। நிறைய காரியங்கள் ரகசியமாவே நடந்தது। बहुत सारी बातें रहस्य में ही पूरा அவர் हो। சொன்னாலும் அவங்களால புரியல। उसने कहा तो भी वे लोग समझ नहीं पाए, ஆனாலும் கர்த்தர் அவர்களை சேர்த்து கொண்டார்। फिर भी प्रभु ने उन्हें इकट्ठा कर लिया। முதல்லயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, पहले ही प्रभु ने कह दिया, என்னை பின்பற்றுகிற நீங்கள் பாக்கியவான்கள், मुझे मेरे और चलने वाले तुम लोग धन्य हो। நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருப்பீங்க मैं அப்படின்னாரு। जहाँ हूँ वहाँ पर तुम भी ஆனா रहोगे। அவனுடைய ஓட்டத்துல கெத்செமனே தோட்டத்து வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு முழுமையான சரியான பாதையில அவங்க போகல। पर गेत्सेमने बाग तक वे लोगों का जो चाल चलन सही तरीके से नहीं था। ஆனா ஆண்டவர் தன்னுடைய மக்களை விடவே இல்லை। पर परमेश्वर अपने लोगों को कभी छोड़ा नहीं இன்னைக்கு है। நம்மளும் நிறைய பேர் ஒரு சில நேரத்துல பார்த்தோம்னா அந்த கெத்செமனே தோட்டத்துல இருந்து எல்லாரும் ஓடுனாங்க பாருங்க। हाँ, आज हम भी बहुत समय में देखेंगे तो वो जैसे गेत्सेमने बाग में प्रभु को छोड़कर सारे लोग भागे ஒரு थे। சில சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட தடுமாட்டம்। एक दो परिस्थिति में हमारे जीवन में भी ऐसा डगमगाहट होता है, தேவனோ கிருபை पर நிறைந்தவர், परमेश्वर अनुग्रह से அவர் भरा அன்பு है, நிறைந்தவர், वो प्रेम से भरा அவர் है, நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார்। वो हमेशा हमारे पे ध्यान रखा है। ஆழமான ஒரு காரியம் இருதயத்தில் நமக்கு இருக்குது। गहराई से एक बात हमारे हृदय में அது है, என்ன? वो क्या है? தேவன் என்னை மீட்டு கொண்டார், परमेश्वर ने मुझे छुड़ा என்னை लिया, ரட்சித்தார், मुझे उद्धार किया, அவர் திரும்ப வருவாரு। वो फिर से आएगा। அந்த நம்பிக்கை அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கு। वो भरोसा न हिलने वाला एक भरोसा हमारे जीवन அந்த में है। வழியை நான் விட்டு விலகாம அவரோட போகணும்। उस मार्ग से हम न हिलते हुए उसी के साथ उसमें चलना है। யோபு 23வது அதிகாரத்துல 8வது வசனம் சொல்கிறாரு, अय्यूब 23वां अध्याय 8वां वचन कहता है, அவரு தன்னந்தனியாக இருக்கும்போது ஒரு மன
சஞ்சலத்துல இருக்கும்போது சொல்கிறார். वो अकेले में मन में जो है परेशान था, तब वो कहता है, முதலாவது 8வது வசனம். இதோ நான் முன்னாக போனாலும் ஆ. அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். முன்னும் பின்னுமாக அவர் இல்ல, आगे पीछे वो नहीं है, இந்த பக்கத்திலையும் வலதுபுறத்திலும் அவர் ஒரு கிரியை செய்ய ஏதோ ஒன்று காரியத்தை செய்கிறாரு. दाएं वो वहां पर कुछ वो कार्य कर रहा है, நான் அவரை காணாதபடி ஒளித்திருக்கிறார். मैं उसे देख नहीं पाऊं वैसा वो छुपा हुआ है, ஆனா அவர் என் கூட தான் இருக்காரு. पर वो मेरे साथ ही है। அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். उसकी प्रसन्नता को मैं एहसास ஆனா करता ஆளை हूं, பார்க்கவே पर मैं முடியல. उसे देख नहीं पा रहा हूं। அதனால ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். पर एक बात मैं समझ गया हूं, என்ன நடந்தாலும் சரி, कुछ भी हो जाए, நான் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் உண்டாகும். निश्चय मेरे जीवन में एक बदलावट நான் होगा। பொன்னாக விளங்குவேன். मैं सोने के समान जो है दिखूंगा। தேவனுடைய மாறுதல். परमेश्वर का एक बदलावट। பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், पुराने नियमों में परमेश्वर कहता है, நீங்க மன உற்சாகத்தோட யாரெல்லாம் காணிக்க கொடுக்காங்களோ அவங்ககிட்ட தங்கம் வாங்கன்னு அப்படி சொல்றாரு. मन की खुशी के साथ जो जो दान देता है उनसे सोना लेना है, ऐसा कहता है। ஆனா அந்த பெட்டியை செய்யும் போது தங்கத்தை வச்சு செய்யல. पर उस वाचा का संदूक बांधते समय सोने से नहीं बांधा। அவர் சொல்றாரு மோசே பார்த்து, பசும் பொன்னால நீ எதை மாற்றணும். वो मूसा को देखकर कहता है, वो सोना बहुमूल्य मतलब स्वच्छ सोने के से ஜனங்கள் தங்கத்தை கொடுத்தாங்க, लोगों ने सोना दिया, பரிசுத்தவான்கள் அதை பசும் பொன்னாக மாற்றி पवित्र लोगों ने उसे जो है पवित्र सोने के रूप में बदल कर அதை வச்சுதான் அவங்க அந்த பரிசுத்தமான பெட்டியை செய்கிறாங்க. उसको रखकर उस पवित्र वाचा का संदूक बनाया। தேவன் வாங்கி அதை இன்னும் விலை உயர்ந்த ஒரு காரியமாக மாற்றிட்டார். परमेश्वर उनसे लेकर और बहुमूल्य कीमत के अनुसार उसे बना दिया। யோபும் கூட அப்படிதான் சொல்றாரு, अय्यूब ऐसे ही कहता है, நான் தங்கமாக அல்ல பசும் பொன்னாக मैं மாற்றப்படுவேன். सोना नहीं परंतु और पवित्र जो கர்த்தர் அதை அப்படி மாற்றுவார். परमेश्वर उसे ऐसे बदलता है। இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையா இருக்கணும். यही हमारे जीवन में भरोसा होना है। எல்லாவற்றையும் கர்த்தர் கவனிக்கிறார். सबको प्रभु देखता என்னுடைய है। வழியை விட்டு நான் மாறவே கூடாது. हमारे मार्ग से हम जब दूर नहीं எல்லா जाना, சூழ்நிலையிலையும் ஆண்டுடைய வாழ்க்கையை விட்டு நான் வெளியே போக கூடாது. हर एक परिस्थिति में प्रभु के उस मार्ग से मैं बाहर नहीं जाना। அதாவது என்னுடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய வேத வாசிப்பு, என்னுடைய நடவட சூழ்நிலையில செய்யக்கூடாது, எப்பவுமே செய்யணும். इसका मतलब मेरा जो वचन पढ़ना, मेरा प्रार्थना, मेरा चाल चलन परिस्थिति के अनुसार नहीं, हमेशा हम प्रभु के நல்லா मर्जी இருக்கும்போது के। மட்டும் இல்ல, केवल जब मैं अच्छा हूं तभी नहीं ஏதாவது करना। துக்கப்படும் போதும் அப்பவும் என்னுடைய ஜெபத்தை நான் விடக்கூடாது. जब मैं दुखी रहूंगा तब भी मैं अपने प्रार्थना छोड़ना नहीं। எனக்கு லாபமா இருந்த மட்டும் இல்ல, நான் நஷ்டம் அடைந்தாலும் என்னுடைய ஜெப வாழ்க்கையை நான் விடக்கூடாது. मैं लाभ में रहूंगा तभी नहीं, मैं नष्ट में रहूंगा तभी भी मैं अपना प्रार्थना छोड़ना அது नहीं। ஜீவ மார்க்கம். वो जीवन का அது मार्ग है, நெருக்கமான வாழ்க்கை தான். वो जो है छोटा मार्ग है। ஆண்டவர் சொல்கிறார், அதை கண்டுபிடிக்கிறவங்களே சிலர். पर परमेश्वर कहता है उसे ढूंढने वाले थोड़े ही लोग அந்த हैं। ஜீவ வழியை கண்டுபிடிக்கிறவங்களே கொஞ்சம் वो பேர் தான். जीवन के मार्ग को पहचानने वाले थोड़े लोग हैं। நான் உண்மையிலே பாக்கியவான். हम सच में धन्य இயேசு हैं। என்ற நாமத்துக்குள்ளாக இருக்கிற ஆசீர்வாதம், यीशु उस नाम के अंदर रहने वाला आशीष, அதுக்குள்ள இருக்கிற பாப மன்னிப்பாகிய மீட்பு, उसके अंदर का पाप का क्षमा का उद्धार, என்னுடைய வியாகுலம், என்னுடைய வேதனை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். हमारी परेशानी, हमारी तकलीफ सबको वो இது जानता है। வரைக்கும் அவர்தான் என்னை நடத்தினார், अभी तक वही हमें चलाया இன்னும் அவர்தான் என்னை நடத்துவார். और आगे भी वही हमें चलाता है। ஏசாயால ஒரு வசனம் இருக்கிறது, ऐसाया में एक वचन है, அதை மட்டும் வாசிக்கலாம். 35வது அதிகாரம், ஏசாயா 35ல पढ़ेंगे ऐसाया का किताब 35वां अध्याय 8வது வசனம். 8वां वचन। அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருகிறதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. போதும். அதுல எழுதியிருக்கிறது பேதைகளா இருந்தால் அப்படின்னா என்ன? वो जो अनपढ़ रहेंगे भी, அதாவது படிச்சவங்களோ படிக்காதவங்களோ அது பரவாயில்ல, पढ़े लिखे या अनपढ़ है वो नहीं, இயேசுவானவரை நேசிக்கிற பிள்ளைகள், यीशु मसीह से प्रेम करने वाले அந்த बच्चे, அவருடைய அன்பை, அவருடைய சிலுவை தியாகத்தை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கிறவர்கள், उसके प्रेम, उसके क्रूस के उस त्याग को स्वीकारने वाले विश्वास करने, நிறைய விஷயம் தெரியாம இருக்கலாம், उनको बहुत सारी बातें पता नहीं होगा, அவங்கள தான் பேதைன்னு எழுதியிருக்கிறது. उनके बारे में वचन कहता वो, பைபிள் சொல்லுது அப்படி ஒரு பேதையா இருந்தாலும் ऐसा वो जो है निर्दोष रहेगा, तो அவங்க வேற வழியில போக மாட்டாங்க, சத்திய வழியில वो நடப்பாங்க. दूसरे मार्ग में नहीं चलेंगे, सच्चाई के मार्ग में ஆண்டவர் चलेंगे। தான் அதுல நடத்துவார். प्रभु ही उन्हें அங்க चलाएगा। ஒரு வழி இருக்கு,
ஒரு பெரிய வழியும் இருக்கு. वहाँ एक मार्ग भी है, एक बड़ा मार्ग भी है। ஆனால் தேவனுடைய ஜனம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அதுல கண்டிப்பா और நடப்பாங்க. परमेश्वर के लोग उद्धार पाए उसमें चलेंगे, மீட்கப்பட்டவர்கள் நடப்பார்கள் போட்டிருக்கு. छुड़ाए गए लोग उसमें चलेंगे। நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். हम सब प्रभु के लहू से छुड़ाए गए அதனால हैं, நம்ம எல்லாரும் சபைக்கு வந்திருக்கோம். उसीलिए हम सब इस कलीसिया में हैं। ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டதனால தான் அந்த ஜீவ வழியில நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். प्रभु ने मुझे छुड़ा लिया, उसीलिए उस जीवन के मार्ग में हम हैं। இப்போ நம்ம என்ன செய்யணும்? अभी हमें क्या करना நன்றி है? சொல்லணும். ஏசப்பா இந்த வழியில என்னை வைத்திருக்கிறதுக்காக நன்றி. हमें धन्यवाद करना है, प्रभु आपने मुझे इस मार्ग में रखा, उससे இன்னும் நான் धन्यवाद। உமக்கு சாட்சியாக நிற்கணும். और मैं आपकी गवाही बनकर रहना है। பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான் இருந்தது. पवित्र लोगों के जीवन में सब जगह विजय ही विजय। நான் தண்ணியில போனாலும் ஆழ்ந்து போவதில்லை. मैं पानी में चलूंगा तो भी डूबूंगा नहीं, நான் அக்கிலியில நடந்தாலும் வெந்து போவதில்லை. मैं आग से होके चलूंगा तो भी நான் जो है உன்னோடு जलूंगा கூட नहीं। இருப்பேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார். मैं तेरे साथ हमेशा रहूंगा, ऐसा इजराइलियों को वाग्दान நம்மையும் किया। பார்த்து கர்த்தர் அப்படிதான் சொல்லுகிறார். हमें भी देखकर प्रभु ऐसे ही कहता है। கர்த்தர் அப்படிதான் மகிமையான அந்த ஜீவ வழியில முற்று முடிய நம்மளை நடத்துவாரா. प्रभु महिमा का उस जीवन के मार्ग में हमें आखिरी तक चलाएगा। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். प्रभु हमें आशीष करेगा। நம்ம எல்லாரும் கண்ணை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்ணலாம். हम सब आंखों को बंद कर प्रभु की ओर प्रार्थना उठाएंगे। எல்லாரும் இந்த ராபோஜனத்துக்காக நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். सब लोग इस प्रभु भोजन में अपने आप को हम प्रभु के हाथों में देंगे। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், प्रेरित पौल कहता है, ராபோஜனத்துக்கு கலந்து கொள்ள எல்லாருமே உங்களையே நீங்கள் என்ன செய்யணும்? சோதித்து அறியணும். प्रभु भोजन में भाग लेने वाले आप सब अपने आप को परख कर देखना அவர் है। கிருபையுள்ள ஆண்டவர். वो अनुग्रह से भरा அவர் प्रभु है, யாரையும் தள்ளாதவர். वो किसी को भी दुत्कारता नहीं है। எப்பொழுதும் அவருடைய கரம் மன்னிக்கிறதற்காகவே இருக்கிறது. हमेशा उसका हाथ क्षमा करने के लिए रहता है। 24 மணி நேரம் தேவன் தன்னுடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார். 24 घंटा प्रभु अपने लोगों को एकत्र करते रहता அவருடைய है। சமூகத்தை நோக்கி செய்கிற ஜெபத்தை விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். उसकी उपस्थिति और प्रार्थना करने वाले विनती को, प्रार्थना को மகிமையான सुनता है। ஒரு அற்புதம் நம்முடைய இருதயம் பரிசுத்தப்படுகிறது. महिमा का एक अद्भुत कार्य है कि हमारा हृदय पवित्र होता है। நறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாத தெய்வம். टूटे हुए पिसे हुए हृदय को यीशु कभी நம்முடைய காயங்களை அவர் दुखाता नहीं। கட்டுகிறார். हमारे जख्मों को वो बांधता है। அந்த இருதயத்தில் உள்ள வியாகுலத்தை கர்த்தர் மாற்றி புதுப்பிக்கிறவர். हमारे हृदय के उस परेशानियों को परमेश्वर बदल कर उसे नया करता है। ஒன்னு யோவான் சொல்லுகிறார், पहला यूहन्ना में यूहन्ना कहता है, ஒருவன் பாவம் செய்கிறவனாய் இருந்தார், अगर कोई पाप करने वाला நம்முடைய रहेगा, கர்த்தர் எப்பொழுதும் இரக்க செய்கிறவரும் மன்னிக்கிறவருமா இருக்கிறவர். हमारा परमेश्वर हमेशा क्षमा करने वाला और अनुग्रह है, நம்முடைய इसलिए பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டார். अपने पाप को कबूल कर छोड़ देंगे கர்த்தர் तो இரக்கம் செய்வார். प्रभु अनुग्रह प्रकट करेगा। நம்ம எல்லாரும் ஜெபம் हम பண்ணலாம். सब प्रार्थना करने वाले ஆண்டவரே, हैं। இந்த ராபோஜனம் எனக்கு ஆசீர்வாதமா प्रभु, ये प्रभु भोजन मुझे आशीषित रहना இது है। மூலமாக என்னுடைய வியாதி மாறணும். इसके द्वारा हमारी बीमारी बदलना என்னுடைய है, விசுவாசத்தில் நாங்கள் வளரணும். हमारे विश्वास में हम बढ़ना என்னுடைய है, வழி ஜீவ வழியாக இருக்கணும். हमारा मार्ग जीवन का मार्ग होना है। ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடியே நாங்கள் பேசணும். प्रभु, आप जैसे चाहते हैं वैसे ही हम बातें करना நித்திய है। ஜீவனுக்குள்ள அந்த வழியில நாங்க நடந்து வர கிருபை செய்யும். अनंत जीवन के मार्ग में हमें चलने के लिए मदद कीजिए। பரிசுத்தவானுடைய வழி ஜீவ வழியாக இருந்தது. पवित्र लोगों का मार्ग जीवन का मार्ग है। அவர்கள் போகும்போது வரும்போதும் கர்த்தருடைய கரம் அங்கேயே இருந்தது. वो चलते समय आते समय प्रभु का हाथ उनके साथ था। 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்னும் பின்னுமாக அவரே இருந்தார். 40 साल इजरायली लोगों के साथ आगे और पीछे प्रभु அவருடைய खुद था। பிரசன்னம் முன்னதாக சென்று அவர்களுக்காக வழியை ஆயத்தப்படுத்தினார். उसकी प्रसन्नता आगे जाकर उनके लिए मार्ग को तैयार किया। அதை காட்டிலும் மகிமையாக புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு நம்மளையும் கூட கர்த்தர் நடத்துவார். उससे भी महिमा नए करार में हम लोगों को प्रभु चलाता है। நம்மளை நிச்சயமாக நடத்துவார். प्रभु हमें सचमुच எல்லாரும் चलाएगा। எல்லாரும் Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Come on, let's sing. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus.
Holy, holy.